பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை தருகிறவர். இன்றைக்கு ஒருவேளை ஒரு காரியத்தை முடிக்கவே முடியலையா? ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியம் முடிக்க முடியலன்னா அதை முடிய பண்றது தாங்க கிருபை. ஒண்ணுமே இல்லாதவனுக்கு இருக்கக்கூடியதா மாற்றக்கூடியதுதான் கிருபை. இல்லாதவனுக்கு இருக்கிறத கர்த்தர் கொடுப்பார். இந்த கிருபைய தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதிகமா இருக்கு. உங்க ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையில எது இல்லையோ, இல்லாம இருக்குதா, வெறுமை இருக்குதா, பிரச்சனைகள் இருக்குதா, அந்த இடத்துல எல்லாம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமா அதுல ஒரு மாற்றம் இருக்கும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு தான் எல்லாமே இருக்கு, அறிவு திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, எனக்கு இல்லாதது ஒண்ணுமே இல்லை, ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்காங்க. அந்த ரட்சிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க கொடுக்க முடியும். அந்த ரட்சிப்பு தேவனுடைய ஈவு. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் இந்த ரட்சிப்பு இல்லைன்னா இனி வரப்போற நித்திய ஜீவனுக்கு அது மகிமையா இருக்காது. மனுஷனுக்கு எல்லாமே இருந்தாலும் ரட்சிப்பு ரொம்ப முக்கியங்க. எல்லாத்தையும் முடிய பண்ணும் கிருபை. ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாம் வாழ வைக்கும், எல்லாம் ரைட். இந்த உலகத்துல எல்லா காரியத்தை அனுபவிச்சதுக்கு பிறகு நமக்கு ஒரு முக்கியமானது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். இத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துலதான் இருக்கு. அவரிடத்துல கேட்போம், நிச்சயமா அந்த கிருபையை நமக்கு தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.